திராவிடம் என்கின்ற பெயரில் அயல் மொழி இனத்தாருடைய ஆதிக்கம் இருக்கின்றது. இன்றைக்கு இந்தியாவுடைய மேலாதிக்கத்தினுடைய விளைவாக இந்திக்காரர்கள் வெகுமளவில் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மை பார்த்து கேட்கின்றான், உனக்கு ஏன் இந்தி தெரியவில்லை என்று. இன்றைக்கு நீங்கள் வங்கிக்கு சென்றீர்கள் என்றால், தொடர்வண்டி நிலையங்களுக்கு சென்றீர்கள் என்றால், அங்கே எல்லா இடங்களிலும் இந்திக்காரர்கள் நீக்கமர நிறைந்திருக்கின்றார்கள். தமிழ் மொழியினுடைய திறப்பிற்காக ஒரு பக்கம் தன்னுடைய வாயிலை திறந்து வைத்த அதே வேளையில் பிற மொழி புறக்கடை வழியாக நுழைவதை தடுத்த இயக்கம் தமிழ் மொழி இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். ஆனால் இன்று வரை நம்மால் வடமொழி கலப்பில்லாமல் தனித்தமிழ் பேச முடிவதில்லை, ஆங்கில கலப்பில்லாமல் நம்மால் உரையாட முடிவதில்லை. இன்றைக்கும் தொலைபேசி அடித்தால் நாம் ஹலோ என்றுதான் சொல்கின்றோம். மொழிக்காக துவங்கிய அந்த போர், இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த அந்த போர், அதில் முழங்கிய முழக்கம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு தமிழருக்கே என்பதுதான். ஆக அது வெறும் மொழி போர் அல்ல. தமிழ் என்பது மொழியை மட்டும் குறிக்கக்கூடிய சொல் அல்ல. தமிழ் என்பது இனத்தையும் குறிக்கும், தமிழ் என்பது நாட்டையும் குறிக்கும். இது அயல்மொழி சொற்களை அப்புறப்படுத்தியது மட்டுமல்ல, தமிழை வலுவாக நிலைநிறுத்தியது, வேறொன்றியது, ஆளென தழைத்து வளரச் செய்தது. நமக்கு 3000 ஆண்டுகால தொடர்ச்சியான வரலாற்றுக்குரிய நாகரிகம் இருக்கின்றது. சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் இன்றைக்கும் நாம் நடைமுறையில் காண்கின்றோம். தமிழ் கலை இலக்கிய பேரவை நடத்துகின்ற மறைமலை அடிகள் 155வது பிறந்தநாள் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ் கலை இலக்கிய பேரவையின் மாவட்ட செயலாளர் அருமை தோழர் கவித்துவன் அவர்களே, திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, சான்றோர் பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறைமலை அடிகளுடைய 150வது பிறந்த நாளை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக தனிப்பெரும் வீச்சாக விளங்கிய தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய மறைமலை அடிகளை நாம் மறக்கவில்லை என்பதை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு சொல்லும் விதமாகத்தான் தமிழ் கலை இலக்கிய பேரவை இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றது. அருமைக்குரிய தோழர்களே, தொன்மை, இயன்மை, தூய்மை, தாய்மை, முன்மை, வியன்மை, வளமை, மறைமை, எண்மை, இளமை, இனிமை, தனிமை, ஒன்மை, இறைமை, அம்மை, செம்மை என 16 பண்புகளும் ஒருங்கே இணைந்து உலகில் விளங்கக்கூடிய செம்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழக்கூடிய தமிழ் அயல்மொழி கலப்பால் அடிமையிட்டு இருப்பதை அறிந்து அதற்கு எதிரான கோபத்தோடு எழுந்ததுதான் தனித்தமிழ் இயக்கம். ஒரு மொழி அடிமைப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த இனம் அடிமைப்பட்டிருக்கின்றது என்று பொருள். நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தொடங்கிய தமிழுக்கான அந்த போர் என்பது தமிழர் இறையாண்மைக்கான போர் என்பதைத்தான் நாம் உணர்கின்றோம். அதனால்தான் இதே திருச்சி மண்ணில் 1/8/1938 பட்டுக்கோட்டை அழகிரி தலைமையில் மூவலூர் ராமாமிர்தத்தம்மாள், மணவை ஐ திருமலைச்சாமி உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க தமிழர் பெரும்படை இதே திருச்சி மண்ணிலிருந்து இந்திய எதிர்ப்பு பெரும்படை புறப்பட்டது. 100 நாட்கள் வழிநடையாக நடந்து அது சென்னை கடற்கரை அடைந்தது. அந்த மொழிக்காக துவங்கிய அந்த போர், இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த அந்த போர், அதில் முழங்கிய முழக்கம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு தமிழருக்கே என்பதுதான். ஆக அது வெறும் மொழிப்போர் அல்ல.
தமிழ் என்பது மொழியை மட்டும் குறிக்கக்கூடிய சொல் அல்ல. தமிழ் என்பது இனத்தையும் குறிக்கும். தமிழ் என்பது நாட்டையும் குறிக்கும். தனித்தமிழ் இயக்கம் என்பது தமிழினுடைய பெருமைகளை சொல்வதற்காக தோன்றிய இயக்கம் அல்ல. அதே வேளையில் பிற மொழி கலப்பால் தமிழ் அழியாமல் காப்பதற்காக தோன்றிய இயக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், உடன்பிறப்புகள் ஆட்சி அகற்றப்பட்டு, இரத்தத்தின் இரத்தங்கள் ஆட்சி அகற்றப்பட்டு, இன்றைக்கு புரோக்களுடைய ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றிலும் கலப்பு. ஒரு காலகட்டத்தில் தமிழ் வடமொழி கலப்பிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக நடத்திய போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆங்கிலத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக நடத்தப்பட வேண்டிய தேவை எழுந்திருக்கின்றது. காரணம், ஆட்சியாளர்களே இன்றைக்கு இருமொழி கொள்கையாளர்களாக இருக்கின்றனர். தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர்களுக்கு, தமிழை ஆட்சி செய்பவர்களுக்கு என்று மொழிக் கொள்கை இல்லை. அவர்களுடைய மொழிக் கொள்கை எல்லாம் இருமொழி கொள்கை, ஆங்கிலம், தமிழ். உலகத்தினுடைய எந்த தேசிய இனத்தவரும் தனித்தன்மை வாய்ந்த மூத்த தமிழ் மொழி போல ஒரு மொழியை தங்களுடைய மொழியாக கொண்டிருக்கக்கூடிய எந்த இனத்தவரும் இரண்டு மொழிகளில் கையொப்பம் இடுவதில்லை. ஆனால் தமிழன் மட்டும்தான் தலைப்பெழுத்தை ஆங்கிலத்திலும் தன்னுடைய பெயரை தமிழிலும் எழுதக்கூடிய ஒரு இழிநிலை இருக்கின்றது. தமிழில் கையெழுத்து இடுபவன் கல்வி அறிவு இல்லாதவன் என்று பார்க்கக்கூடிய ஒரு உளவியல் பிற்போக்குத்தனம், உளவியல் தீண்டாமை இந்த மண்ணில் இருக்கின்றது. ஆக இவற்றிற்கெல்லாம் முன்னடி எடுத்துக் கொடுத்த மறைமலை அடிகளை இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தனித்தமிழ் இயக்கம் பிற மொழி சொற்களை விளக்கும் இயக்கம் மட்டுமன்று, மாறாக தமிழ் மொழியின் உள்ளாற்றலை வெளிக்கொண்டு வந்த இயக்கமும் ஆகும். இந்த தமிழுக்கு ஒரு படைப்பிலக்கிய ஆற்றல் மட்டுமல்ல, இது உலகத்தினுடைய மூத்த மொழி, உலகின் மொழிகளுக்கெல்லாம் கொடையளித்த மொழி என்பதை சொல்லுவதற்கு, அதை வெளிக்கொணர்வதற்கு முன்வந்த இயக்கம் தான் தனித்தமிழ் இயக்கம். தமிழுடைய பொட்டன்சியாலிட்டி, அதனுடைய உள்ளாற்றலை வெளிக்கொண்டு வந்த இயக்கம். தமிழ் மொழியினுடைய திறப்பிற்காக ஒரு பக்கம் தன்னுடைய வாயிலை திறந்து வைத்த அதே வேளையில் பிற மொழி புறக்கடை வழியாக நுழைவதை தடுத்த இயக்கம் தமிழ் மொழி இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். ஆனால் இன்று வரை நம்மால் வடமொழி கலப்பில்லாமல் தனித்தமிழ் பேச முடிவதில்லை. ஆங்கில கலப்பில்லாமல் நம்மால் உரையாட முடிவதில்லை. இன்றைக்கும் தொலைபேசி அடித்தால் நாம் ஹலோ என்றுதான் சொல்கின்றோம். எள்ளி நகையாடுகின்ற போக்கு, தமிழில் பேசுபவர்களை எள்ளி நகையாடுகின்ற போக்கு இருக்கின்றது. அறிவியலில் கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் உடனே தமிழில் பெயர் வந்து விட்டதா என்று ஏளனம் செய்கின்ற போக்கு இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது கணிப்பொறி என்று இருந்தது, பிறகு கணிப்பான் என்று மாறியது. இன்றைக்கு கணனி என்ற அழகிய தமிழ் சொல் வளர்ந்திருக்கின்றது. ஆக காலந்தோறும் தமிழ் தன்னை புதுப்பித்துக் கொண்டு மேம்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் போதாமை உள்ள ஆங்கில மொழியை தூக்கி சுமப்பதன் வாயிலாக நாம் ஆங்கிலத்தினுடைய அடிமைகளாக இன்றைக்கு மாறி இருக்கின்றோம். நம்முடைய கல்வியில் தமிழ் இல்லை, நம்முடைய ஆலயத்தில் தமிழ் இல்லை, நம்முடைய அன்றாட வாழ்வில் தமிழ் இல்லை, நம்முடைய அரசு மொழியாக தமிழ் இல்லை. ஆக தமிழ் மீட்சி பெற வேண்டும் என்றால் முதலில் தமிழர்கள் எழுச்சி பெற வேண்டும். இந்த எழுச்சியை நாம் எத்தனை காலத்திற்கு தூண்டிவிட்டுக் கொண்டே இருக்கின்றது. 38 தொடங்கிய மொழி போராட்டம், அதற்கு பின்னால் 65 இதே திருச்சி மண்ணில் கீழப்பழூர் சின்னசாமி தன்னுடைய உடலில் தீயை கொளுத்தி தொடங்கி வைத்தான். ஏறக்குறைய 13 பேர் உயிர் தியாகம் செய்ததற்கு பின்னால் 400க்கும் மேற்பட்டோர் இந்திய பெரும்படையால் கொல்லப்பட்டதற்கு பின்னாலும் தமிழ் அரியணை ஏறவில்லை. தமிழை சொல்லி வந்தவர்கள் திராவிடம் என்ற இருட்டு முகமோடியோடு வந்த காரணத்தினால் நாம் நம்முடைய எழுச்சியை மடைமாற்றப்பட்டு இங்கே திராவிடம் கோலோச்சி கொண்டிருக்கின்றது. திராவிடம் என்கின்ற பெயரில் அயல் மொழி இனத்தாருடைய ஆதிக்கம் இருக்கின்றது. இன்றைக்கு இந்தியாவுடைய மேலாதிக்கத்தினுடைய விளைவாக இந்திக்காரர்கள் வெகுமளவில் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மை பார்த்து கேட்கின்றான், உனக்கு ஏன் இந்தி தெரியவில்லை என்று. இன்றைக்கு நீங்கள் வங்கிக்கு சென்றீர்கள் என்றால், தொடர்வண்டி நிலையங்களுக்கு சென்றீர்கள் என்றால், அங்கே எல்லா இடங்களிலும் இந்திக்காரர்கள் நீக்கமர நிறைந்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 1 கோடி பேர் இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டில் வந்து புகுந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடியவர்களாக ஏறக்குறைய 15 தொகுதிகளில் இந்திக்காரர்கள் இருக்கின்றார்கள். நாம் இவற்றையெல்லாம் மறந்து விடுகின்றோம். நமக்கு இந்தியன் என்கின்ற போதை ஒரு புறம், ஆங்கிலேய பெருமிதம் ஒரு புறம். ஆக இவற்றில் எல்லாவற்றுக்கும் அப்பால் நாம் தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு திகழ வேண்டும்.
நம்முடைய வரலாறு என்பது மிக மூத்த வரலாறு. இன்றைக்கு கீழடியுடைய பெருமிதத்தை இந்தியா உரிமை கொண்டாடுகின்றது. கீழடியுடைய பெருமிதத்தை தமிழர்கள் உரிமை கொண்டாட முடியவில்லை. ஏன்? உலகின் பல்வேறு உயர்ந்த நிறுவனங்களில் தமிழர்கள் அங்கம் வகிக்கின்றார்கள், அதை வழிநடத்துகின்றார்கள். ஆனால் அந்த பெருமிதம் தமிழர்களுக்கும் வந்து சேரவில்லை. ஏனென்றால் தமிழர்களுக்கென்று ஒரு இறையாண்மை இல்லை. இந்த இறையாண்மை மீட்க வேண்டும் என்றால் முதலில் மொழிக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய விலங்கு உடைக்கப்பட வேண்டும். அப்படி மொழிக்கு இடப்பட்ட விலங்கை உழைக்கும் முகத்தான் மறைமலை அடிகள் துவங்கி வைத்த தனித்தமிழ் இயக்கம் பேரெழுச்சியோடு திகழ்ந்தது. இது அயல்மொழி சொற்களை அப்புறப்படுத்தியது மட்டுமல்ல, தமிழை வலுவாக நிலைநிறுத்தியது, வேரூன்றியது, ஆளென தழைத்து வளரச் செய்தது. நமக்கு 3000 ஆண்டுகால தொடர்ச்சியான வரலாற்றுக்குரிய நாகரிகம் இருக்கின்றது. சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் இன்றைக்கும் நாம் நடைமுறையில் காண்கின்றோம். இதே திருச்சியில் காவிரி கரையில் கரை ஒதுங்கி இங்கிருந்து கோவலனும் கண்ணகியும் சென்ற பாதையில் தான் சென்று கண்ணகி கோட்டத்தை உயிர்ப்பித்தார்கள். ஆனால் கண்ணகி கோட்டத்திற்கு செல்லுகின்ற வழி இன்றைக்கு மலையாளிகளுடைய கையில் இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே மொழி அடிமையாக இருக்கின்றது. மொழி அடிமையாக இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய சிந்தனை அடிமையாக இருக்கின்றது. சிந்தனை அடிமையாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழன் அடிமையாக இருக்கின்றான். எனவே இது தனித்தமிழ் இயக்கம் என்பது மொழி தூய்மைக்காக எழுந்த இயக்கம் மட்டுமல்ல, தமிழர் விடுதலைக்காக எழுந்த இயக்கம் என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டால் ஒழிய தமிழர்களுக்கு விடிவில்லை. அந்த வகையில் தமிழ் இனத்தினுடைய பெருமிதங்களை உலகிற்கு சொன்ன, தமிழ் மொழியை தனித்தியங்க வல்லத்தக்க மொழியாக, உலகின் உயர்தனி செம்மொழியாக இருக்கின்ற காரணங்களெல்லாம் முன்னெடுத்து சென்ற மறைமலை அடிகளை நினைவு கூறுவதன் வழியாகத்தான் நாம் நம்முடைய அடிமை சங்கிலிகளை உடைக்க இயலும். தனித்தன்மை, தொன்மை, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, தாய்மை பண்பு, பண்பாட்டு கலை பட்டறிவு வெளிப்பாடு, பிறமொழி தாக்கமில்லா தன்மை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை, கலை இலக்கிய தன்மை, மொழி கோட்பாடு ஆகிய கூறுகளோடு நவீன அறிவியலும் உள்வாங்கிக் கொண்டு தொடரும் தலைமுறைகளுக்கான வாழ்வியல் நெறிகளை வழங்கும் செழிப்போடு இன்று உள்ள ஒரே மொழி தமிழ் மொழி மட்டுமே. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய விழாக்களில் நாம் சமஸ்கிருதத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம். தெய்வ தமிழ் பேரவையின் வழியாக, அதன் ஒருங்கிணைப்பாளர் ஐயா மணியரசன் அவருடைய முன்னெடுப்பின் வழியாக தமிழ்நாட்டு ஆலயங்களில் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று 1938 அல்ல 2024 நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மண்ணில் நம்முடைய கடவுளரை வணங்குவதற்கு, நம்முடைய மொழியில் வணங்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை. எனவே தான் முருகன் வடநாட்டில் தோன்றியவன் என்று இன்றைக்கு ஒருவன் திரைப்படம் எடுக்கின்றான். உலகத்தில் இங்கு மதம் பரப்ப வந்தவர்கள் இந்த தமிழை கற்றுக்கொண்டு மதம் பரப்பினார்கள். கிறிஸ்தவம் தமிழின் வழியாக பரப்பப்பட்டது. ஆனால் தமிழர்களுடைய கடவுள் என்று சொல்லப்படுபவனையே இன்றைக்கு வடநாட்டானாக திரிக்கக்கூடிய ஒரு போக்கு இருப்பதை நாம் காண்கின்றோம். எனவே நாம் மறைமலை அடிகளை போற்றுவதென்பது நம்முடைய விடிவிற்கான சாவியை எடுத்து நம்முடைய அடிமை பூட்டை திறப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர், செடியாக தலைய செய்தவர் நிறைதமிழ் மலையாம் மறைமலை அடிகளார். நான் மரமாக வளர்த்து வருகின்றேன் என்றார் பாவாணர். அவர்கள் மரமாக வளர்த்தவற்றில் வெந்நீர் ஊற்றாமல் நன்னீர் ஊற்றி வளரச் செய்து நாம் நமக்குரிய விடுதலையை பெறுவோம் என்று சொல்லி தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்த தந்தை மறைமலை அடிகளுடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.